Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தாயாய் தமக்கையாய் மனைவியாய் தோழியாய் This Women's Day. So உட்காந்துருங்க ப்ளீஸ். பெண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். லீனா மேடம் அவங்க தான் அப்போ சென்சார் ஹெட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்காங்க. எல்கேஜியும் சரி மூக்குத்தி அம்மனும் சரி எனக்கு பயங்கர ஃபேராக எனக்காக படத்தில் இருக்கிற சொல்லியிருக்கிற விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அரசியல் குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் ஐ பின் வெரி வெரி கைண்ட் பிளெஸ்ட் ஃப்ரம் ஆல் த கடவுள். எத்தனை கடவுள்னு தெரியாது, இல்லை ஒரே கடவுளானு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எனக்கு அந்த படமாக நாங்கள் எழுதினதில் 3 படத்தில் நான் இது வரைக்கும் எழுதின 3 படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் பர்சனலாக எனக்கு வந்து அந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்துருக்கலான்னு தோணும். சார் அந்த வில்லாதி வில்லன் போது அது சொல்லுங்க சார். சார் அந்த டைமில் அந்த அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிசு கிசு கேட்குற மோடுக்கு போயிட்டேன். நிறையா அது மாதிரி சொல்லுவார். அந்த சத்யராஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாருமே இப்போ அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய ஹீரோ, அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய அப்படின்னா இப்போ ட்விட்டரில் போய் அவர் ட்வீட் போடுறாரு, யோ சரக்கு போடுறா போய் படியா அப்படின்ற மாதிரி. ஆத்தாடி பாவாட காத்தாட நீ போன பாதை. ஓகே ஓகே வருது. GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor ஆச்சி ஹோட்டல் சாம்பார், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர். சார் ஹீரோ ஆனதுக்கப்புறம் காமெடி ரோல்ஸ்க்காக வந்த எத்தனை படங்கள் நீங்கள் மிஸ் பண்ணீங்க சார்? நான் மிஸ்ஸே எதுவும் பண்ணல. எனக்கு ஐயோ மிஸ் பண்ணுறேன் அது மாதிரி நான் வேணாம், எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வரல. காமெடி ரோல்ஸ்னால் அதாவது காமெடி செம்மையாக இருந்து நான் மிஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரோல் நான் வந்து நான் ஒரு படம் மிஸ் பண்ணி ரெக்ரெட் பண்ணேன் அப்படின்னா அது அயோத்தி படம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. நான் பண்ணுறதா இருந்தேன். எனக்கு அந்த டைரக்டர் கதை சொல்லும் போதே செம்ம மூவிங்காக இருந்தது. அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. ஏதோ ரீசன்னால கொஞ்சம் தள்ளிட்டே நான் டிசைட் பண்ண முடியல. என்னால் எனக்கு பிடிக்குது, என் டீம் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் எல்கேஜிக்கு அப்புறம் நான் ஒரு படம் மிஸ் பண்ணி ரெக்ரெட் பண்ணது வந்து அயோத்தி. நான் வந்து அந்த படம் வந்து சசிகுமார் சார் பண்ணும்போது எனக்கு இன்னும் பிடிச்சிது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்த படம் நம்ம அதை பண்ணாம விட்டோமே அப்படின்ற ரிக்ரெட் இருந்தது. மற்றபடி நான் வேறு எதுவுமே எனக்கு ரிக்ரெட்டே பெருசாக இருக்காது. ஐயோ இதை நம்ம பண்ணலையா, ஐயோ அதை பண்ணல. எனக்கு ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப பிளெஸ்ட், ரொம்ப கைண்டாக எனக்கு எல்லாரும் இருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது போச்சே அப்படின்ற எனக்கு வருத்தம் ஏக்கம்லாம் இல்லை. பட் அயோத்தி எஸ் ஆஸ் அ ஃபில்ம் ஐ லவ்ட் தட் ஃபில்ம். அண்ட் சசிகுமார் சார் அவர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. பட் எனக்கு வந்தது மிஸ் பண்ணிட்டேன். எல்கேஜி படத்துக்கு சென்சாரில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா? அரசியல்வாதிகள் யாராவது பார்த்துட்டு அதை பற்றி உங்கள்கிட்ட பேசினாங்களா? அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசியிருக்காங்க சார், ஆனால் ரொம்ப நல்லதாக பேசியிருக்காங்க. நான் அந்த படத்தில் ஒரு விஷயம் பயந்துகிட்டே இருந்தேன். அதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு அமெரிக்கா என் ஃப்ரெண்டு டெக்ஸஸில் என்னோடய ஃப்ரெண்டு பிருத்திவின்னு இருக்கார். அவர் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் சொன்னேன். அவர் வந்து சூப்பர் நான் பண்ணிடுறேன் பாலாஜி அப்படின்னார். அவர் ஏற்கனவே தமிழில் ஒரு படம் பண்ணி அந்த படத்தில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து இந்த டெக்ஸஸ்லேருந்து அவர் பண்ணுறேன்னாரு. நானும் அப்போ கதை எழுதும்போது எழுதி முடிக்கும் போது எனக்கு இது 3.25 கோடி ரூபாய் ஆகும் போல இருக்குது அப்படி ஃபீல் இருந்தது. ஒன்று நான் சொன்னதோட கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி, எல்லா இடத்துலையும் வந்து நான் க்ரௌடு வைக்கணும், மாநாடு இது அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று வந்து அந்த படம் வந்து பொலிட்டிக்கல் ஃபில்ம், யாராவது அரசியல் பின்புலம் இருக்கிற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் 3.25 கோடி ஆகும் அது மாதிரி தோணுது. அவர் என்ன சொன்னார், நானே பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கார், ஆல்ரெடி ஒரு படம் கரெக்டாக போகல, அதாவது பிளான் பண்ணி கரெக்டாக போகல. அவர் ரொம்ப நல்லா ஆள். இன்னொரு படம் அவருக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம ஏதாவது பண்ண மாதிரி ஆகிடும். வேண்டாம், நாளைக்கு அப்படியே நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலும் ஏதாவது அரசியல் பிரச்சனை வந்ததுன்னா இவர் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கார், எனக்கு யாரையும் தெரியாது. ஸோ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு ஐசரி கணேஷ் அவர்களை நல்லா தெரியும். அவர் கம்பெனியில் நான் ஒரு படம் நடித்தேன் தேவின்னு சொல்லிட்டு, அப்போலேருந்தே நல்லா தெரியும், நல்லா பேசுவோம். அப்போ அவர் என்கிட்ட கோமாளி படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது என்கிட்ட கேட்டிருந்தார் ஒரு வாட்டி. நானும் அவர் ஃபேமிலியில் வருண்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இப்போ இந்த ஜோஷ்வா படத்தில் நடித்தா. ஸோ நானே நீயும் அவனு சேர்ந்து நடிப்பா அப்படின்னு எனக்கு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஏங்க அப்போ நான் எல்கேஜி கூட பண்ணல, ஒரு படம் கூட நான் இன்னும் நடிக்கல, திடீர்னு என்னை போயிட்டு ஒரு முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் 2 பொண்ணு லவ் பண்ணு அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸாக என்ன இதுக்கெல்லாம் அப்படி பார்த்ததில்லை.
சடனாக அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஏற்றுப்பாங்களா, திகட்டிடுற சான்ஸ் இருக்குது. நான் டான்ஸ் ஆடணும் இல்லை படத்தில் அதுக்கு நான் கரெக்டான படம் கிடையாது. எனக்கு ஹாப்பி தான் நீங்கள் என்ன இது கேட்குறது, பட் ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு படமாக பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அவருக்கு என்ன மேலே ஒரு பயங்கர மரியாதை இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அவர் போயிட்டு என்னை வச்சு படம் எடுங்கன்னு போது அவன் என்ன நான் படம் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் அவர் கூட போகும்போது நான் இந்த ஐடியாவை சொல்லி நான் படம் பண்ண போகிறேன்னா இமீடியட்டாக வந்து நானே பண்ணுறேன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ நான் சொன்னேன் எனக்கு சம்பளம் வேணாம், நீங்கள் என்ன நம்பி படம் காசு போடுறீங்க, நான் வந்து எனக்கு சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், படம் ஓடிச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுங்கன்ட்டு. ஸோ நான் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், எல்லாரையுமே கலாய்ச்சிருக்கோம். அதனால எவனும் தனியாக வந்து திட்டமாட்டான், கும்பலாக தான் வருவாங்க. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுனால யாருமே பிரச்சனை பண்ணல. இன்ஃபேக்ட் ப்ரிவியூ ஷோக்கெலாம் வந்து நிறைய அரசியல்வாதி வந்தாங்க. எல்லாரும் இப்போ நேரில் பார்க்கும்போதும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, இது மாதிரி நிறைய தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்து நல்ல ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்காங்க. சென்சாரில் வந்து ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்க பேர் வந்து சொல்லாமான்னு தெரியல எனக்கு, லீனா மேடம். அவங்க தான் அப்போ சென்சார் ஹெட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்காங்கன்னு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேரான ஒரு பர்சன். அவங்க வந்து எல்கேஜியும் சரி மூக்குத்தி அம்மனும் சரி எனக்கு பயங்கர ஃபேராக எனக்காக படத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அரசியல் குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஷீ ட்ரைட் அ பெஸ்ட் டு ஆக்சுவலி சேஃப்கார்ட் லாட் ஆஃப் சீன்ஸ். ஏன்னா நிறைய சீன்லாம் எடுக்கிறதுக்கு ப்ரெஷர்லாம் இருந்தது, பட் ஆனால் அவங்க இருந்ததுனால பிரச்சனை இல்லாமல் நடந்துடுச்சு. மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து ஹீரோ எங்கல்ஸ் ராமசாமிக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? பயங்கரமாக இருக்குமா. நான் வந்து என் லைஃப்பில் எல்லாமே கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு நினைப்பேன். அது நல்லது கெட்டது எல்லாமே வந்து கிஃப்ட்டு. நல்லது கிஃப்ட்டு வந்து நிறையா கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. என் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேட் டே கூட இல்லை. ஓவரால் பார்க்கும்போது எனக்கு அவரோட பிளெஸ்ஸிங் என் கூட இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு 93 இயர்ஸில் இறந்தார். நான் பிறந்ததுலேருந்து அவர் கூட தான் இருந்தேன். எப்போ ஒரு 30 இயர்ஸ் அவர் கூட நான் இருந்திருக்கேன். அவர் தான் எங்களை வளர்த்தார். எங்கள் 5 பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இருக்கும்போது எல்லா நாளுக்குமே வந்து எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். துணி துவைப்பார், பாத்திரம் தேய்ப்பார், சமைப்பார். எங்கள் அம்மா வேலையை செய்ய விட மாட்டார். கோயம்புத்தூருக்கு நான் என் குடும்பம் மொத்தத்தையும் கூப்பிட்டு போனேன், ஏன்னா எனக்கு வேலை கிடச்சிருச்சு சொல்லிட்டு. நான் அப்போ வந்து கொஞ்சம் நல்ல வேலையில் நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கோயம்புத்தூர் கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாலாஜி நாளைக்கு இந்த டாபிக் பற்றி ப்ளீஸ் பேசாதீங்கன்னுவார். ஏன்னா நான் வந்து எதாவது இஷ்யூனா எடுத்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஆக ஆரம்பிக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே என்னோட பற்றி பேப்பரில் நியூஸ் வருது, அவார்டு வாங்குகிறேன். இதுக்கெலாம் எங்கள் தாத்தாவெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். ரேண்டமாக ஒரு நாளைக்கு எனக்கு நைட்டு வந்து 11 மணிக்கு கூப்பிட்டு எனக்கு சுத்தியல் வாங்கி தெரியான்னு கேட்டார். சுத்தியலா? சரி ஓகே தாத்தா, நாளைக்கு வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு சுத்தியல் வாங்கி கொடுக்குறேன். நல்ல குளிர் நடுக்குது கோயம்புத்தூரில், அந்த டிசம்பர் அந்த மார்கழி குளிர். அப்போ வந்து எனக்கு ஒரு விசிறி வாங்கி தரியா அப்படின்னாரு. என்ன தாத்தா, சரி வயசாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தா எனக்கு பெட்டு வேணும். ஆனால் பெட்டு தான் இருக்கேன், இல்லை எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னாரு. சரி நீ இனிமேல் பெட்டில் தான் படுக்கணும். இது மாதிரி திடீர்னு வெத்தலை வெட்டி பாக்கு வெட்டி கேட்பாரு. இது மாதிரி ஏதோ கேட்டே இருக்காரு. அப்போ ஒரு பாயிண்டில் தான் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, இது மாதிரி ஏதோ ஒன்று கேட்கும்போது ஒரு 90 இயர்ஸ் நான் பார்த்த ஒரு, அதாவது 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு தாத்தா வந்து ஒரு வாட்டி கூட அவருக்கு வேணுங்கிறத கேட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக அந்த குடும்பத்தை பற்றின ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு அப்புறம் என் பொண்ணை யார் பார்த்துப்பா? ஏன்னா நான் எங்கள் அம்மா சிங்கிள் மதர். எங்கள் அப்பா வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஃபேமிலி அபேண்டன் பண்ணிட்டார். ஸோ தாத்தா தான் பார்த்துட்ருக்கார். ஸோ எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? இதை யார் பார்த்துக்க போகிறா? இந்த குடும்பம் நடு ரோட்டில் நின்றுடுச்சுன்னா ஐயோ என்ன பண்ணுறது? அந்த கவலையிலேயே வந்து லைஃப் ஃபுல்லாக இருந்த ஒருத்தருக்கு சடனாக அந்த ஃபேமிலியில் ஒரு ஹோப் தெரியுது, இவன் பார்த்துப்பான், இவன் இருக்கான், இதுக்கப்புறம் நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு எப்போ அவன் இந்த கவலையை விடுறாரோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அவரோட சின்ன சின்ன ஆசைகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு சுத்தியல் வேணுமோ, ஒரு பாக்கு வெட்டி வேணுமோ, ஒரு நான் பெட்டில் படுக்கணுமோ, இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பார். அப்போலாம் இந்த ஃபோன் ஃபோட்டோ அவ்வளோலாம் இது இல்லை. பட் கேட்போ வந்து எனக்கு வந்து இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அவர் லைஃப்பில் நடந்தது. அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அது வரைக்கும் எனக்கு செம்ம கஷ்டம். ஒய்ஃபோட பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, எதுவுமே எனக்கு கிளியராக கண்ணுக்கு தெரில. அப்படியே ஒரு மாதிரி பிளராகவே இருக்கும். சொல்யூஷனே தெரியாது, ப்ராப்ளம்ஸ் தான் தெரியும். பட் த டே ஹீ டைட் டில் நவ் எங்கேயோ அவரோட பிளெஸிங் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு மனுஷன் லைஃப் ஃபுல்லாக கவலையோடயே இருந்த ஒருத்தரை 2 வருஷம் என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடிஞ்சது. அதோட பிளெஸிங் நான் பார்க்குறேன்.
ஸோ வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் ஐ பின் வெரி வெரி கைண்ட் பிளெஸ்ட் ஃப்ரம் ஆல் த கடவுள். எத்தனை கடவுள்னு தெரியாது, இல்லை ஒரே கடவுளானு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், எந்த உருவத்தில் இருந்தாலும் நம்புவேன். ஸோ எனக்கு பயங்கர ஸ்ட்ராங் கடவுள் நம்பிக்கை, என்னோட தாத்தா என்னை கைட் பண்ணுறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மூக்குத்தி அம்மன் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலான்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நான் நினச்சிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீலும் பண்ணியிருக்கேன், நினச்சிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம். நான் தான் சொன்னேன், எனக்கு பொறுமையே கிடையாது. எனக்கு ரொம்ப நான் May 1 2020 ரிலீஸ் பண்ணணுன்னு தான் படம் எடுத்தோம். April 28 May 1. என்னன்னா இப்போ சம்மர் ரிலீஸ் அப்படின்னாலே பாகுபலிக்கு அப்புறம் வந்து April 28 பெஸ்ட் டேட்டாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் தமிழ் சினிமாவில் April 14 செம்ம டேட். ரொம்ப நாளாக இப்போ லாஸ்ட் ஒரு 8 வருஷம் 10 வருஷமாக வந்து April 28 தான் அந்த 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 April 28 வீக்கெண்டில் வர படம் நல்லா இருந்துச்சுன்னா இட் கேன் ஹோல்ட் May. ஸோ அதனால நான் வந்து இது ஒரு ஃபேமிலியாக பார்க்குற ஒரு ஃபேண்டசி படம், ஜாலி படம். அந்த படத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு கல்ட்டு கிளாசிக்லாம் ஜாலி. அது வந்து குடும்பமாக லீவில் வந்து குழந்தைங்களை கூட்டு போய் போனால் பார்க்கலாம். ஸோ அதனால April 28 May 1st வீக்கில் ரிலீஸ் ஆகணும்னு நினச்சேன். பட் இந்த லாக்டவுன் வந்தது, எல்லாருக்குமே அந்த லாக்டவுன் பேடாக தான் இருந்தது. நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஸோ அப்போ தான் இந்த தீபாவளி ஐடியா எனக்கு தோணுச்சு. ஏன்னா பொங்கலுக்கு தேட்டர் கண்டிப்பாக திறந்துருவாங்க, அப்போ தேட்டரில் வரலாம் அப்படின்னும் போது 100% பொங்கலுக்கு தேட்டர் திறந்தா மாஸ்டர் தான் வரும் அப்படி இருந்தது. ஸோ மாஸ்டரோட இன்னொரு படம் இந்த மாதிரி ஒரு படம் தாங்காது. ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ்டர் தான் அப்போ 100% தேட்டரில் வர முடியும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வருதுன்னா ஏப்ரல் வரைக்கும் திருப்பி 1 year போயிடும். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, இப்போ நான் என் குழந்தைங்களோட தேட்டருக்கு போவேனான்னு யோசிச்சேன். இப்போது ஒரு கோவிடு, லாக்டவுன், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, சேஃப்டி பாதுகாப்பு அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நான் என் குழந்தைங்களுக்கு வாங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கலான்னு சொல்லுவேன்னா நான் பண்ண மாட்டேன். நான் எப்படி வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னு சொல்ல முடியும்? எனக்கு வந்து தார்மீக அடிப்படையிலேயே அது ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. ஸோ அதனால சரி ஓகே, நல்ல ப்ராஃபிட்டு, நாங்கள் என்ன காசு போட்டோமோ அதோட ரொம்ப எக்கச்சக்க காசுக்கு ப்ரொடியூசர் கிடச்சிது. எனக்கு எங்கே பார்த்தாலும் இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பிடிச்சிது, எல்லாருக்குமே மெஜாரிட்டிக்கு பிடிச்சிது. நிறைய பேருக்கு அது வந்து இந்த கம்ஃபர்ட் ஃபில்ம் மாதிரி ஆச்சு. எப்போ போர் அடித்தாலும் ஒரு மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு ஹாப்பி தான், கொஞ்சம் ரிக்ரெட் இருக்கானா, ஆமாம் தேட்டருக்கு வந்தால் செம்மையாக பண்ணியிருக்கோம் அப்படி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் அதான் அதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணேன்னா இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குமா தெரியாது. பட் ஐ எம் ஹாப்பி, அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் நல்லா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. சார், நீங்கள் பதாய் ஹோ வந்து படம் பண்ணும்போது, அந்த ரீமேக் பண்ணும்போது ஏதாவது தயக்கம் இருந்ததா, ஒரு ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? அண்ட் வேறு ஏதாவது ஒரு படம் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? பதாய் ஹோ படம் வந்து படமாக ரிலீஸ் ஆகும்போது 2017-18 வந்தபோது நான் இதை ரீமேக் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி, அப்போல்லாம் நான் நடிக்கவே இல்லை, ஹீரோவாலாம் நடிக்கல. நான் அப்போ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எங்கள் வீட்டு கதையே அதுதான், 5 குழந்தைங்க நான் சொன்னல. ஸோ அதனால் எனக்கு ரிலேட் ஆச்சு, நிறைய நம்ம ஆட் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இது மாதிரி இந்த படம் நம்ம பண்ணலாமா? நான் சொல்லுவேன், ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ரேஞ்ச் என்ன, அந்த படம்லாம் 200 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க. நான் விட்டேன். சுற்றி வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் இந்த போனி கபூர் சார் வந்து வேற ஒரு டைரக்டர்கிட்ட என்னோட கான்டாக்ட் கேட்டிருக்காரு. அந்த வேற டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி சார் மீட் பண்ணணுன்னா, நான் மீட் பண்ணும்போது சொன்னார், நான் இது மாதிரி உங்கள் கான்டாக்ட் கேட்டேன், நான் அதான் இல்லை அவர் டைரக்ஷனில் நான் இந்த படம் நடிக்கிறேன், இல்லை நீங்களே உங்கள் டீம் வச்சு டைரக்ட் பண்ணி எனக்கு நடிச்சு கொடுக்கணும். நான் சரி ஓகே, நாம் நினச்ச ஒரு படம் சுற்றி அதோட ரைட்ஸ் வச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு கேட்குறாரு அப்படின்னு பண்ணேன். எனக்கு அந்த படமாக நாங்கள் எழுதினதில் 3 படத்தில், நான் இது வரைக்கும் எழுதின 3 படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் பர்சனலாக எனக்கு வந்து அந்த படத்தை இன்னும் நல்லா எடுத்துருக்கலான்னு தோணும். ஸோ இதுக்கப்புறம் ரீமேக் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து இப்போ மகாராஜா படத்தை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் மகாராஜாவே பார்த்துட்டாங்க டப் பண்ணி. இன்றைக்கி எல்லா படமும் எல்லாருக்கும் ஆக்சசிபிளாக இருக்குது. எனக்கு அதனால் இந்த பாப்புலராக இருக்கிற படம், இப்போ கொஞ்ச நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 10 அந்த மாதிரி படத்தில் எனக்கு இனிமேல் ரீமேக் பண்ண வேணாம். அந்த ஒரு ரீமேக் பண்ணேன், நான் ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன். ப்ராபப்ளி நான் வந்து மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செமையாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது என்னென்னா, செகண்ட் லாக்டவுனில் அந்த படம் எடுத்தேன், 42 நாளில் எடுத்தேன். அப்போ என்னோட ப்ரியாரிட்டி என்னென்னா, என்னோட ஸ்பாட்டில் ஆவரேஜ் ஏஜ் 75. சத்யராஜ் சார், அந்த பாட்டி, ஊர்வசி மேம், எல்லாருக்குமே 4 மணிக்கு மேலே வந்து பாலாஜி கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு சுகர் இன்னைக்கு எனக்கு முடியலை அப்படின்வாங்க. சத்யராஜ் சார் பார்ப்பேன், நான் நல்லா தான் இருக்கேன் பாலாஜி, அவங்க 2 பேர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா, என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னா. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி என்னவா இருந்ததுன்னா, யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் படத்தை வந்து சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும். நான் 42 நாளில் முடிச்சதை பெருமையாக நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் சினிமா தெரிஞ்சது. 42 நாளில் பண்ணல, நான் 47 நாளில் பண்ணியிருந்தா கூட, ஏன் 47 நாளில் பண்ணீங்கன்னு என்னை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 47 நாளே கம்மி நாள் தான். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஏஸ்தெட்டிக்காக நிறையா எடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் ரீமேக் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டூ அனதர் ரீமேக். அப்பப்போ அங்கேருந்து ஒரு படத்துலேருந்து ஒரு சீன், இன்னொரு படத்துலேருந்து அரை சீன் அப்படிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் ரீமேக் கிடையாது.
ஓகேம்மா, தேங்க்யூ பச்சை சட்டை ஃபேன், நன்றி. இப்போ தான் சத்யராஜ் சாரை பற்றி மென்ஷன் பண்ணீங்க. அவரை மாதிரியே லைட்டாக பேசியும் காமிச்சிங்க. அவருக்கு நீங்கள் அவரோட டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரும் பயங்கரமாக நிறைய பேரை கலாய்ப்பார், நீங்களும் பயங்கரமாக நிறைய பேரை கலாய்ப்பீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப என்னென்ன மாதிரியெல்லாம் தருணங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, யாரெல்லாம் கலாய்ச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சத்யராஜ் சார் வந்து எல்லாரையும் கலாய்ப்பார். அதாவது அவருக்கு வந்து ஒரு இந்த நம்மளுக்கெல்லாம் பிடிச்சவங்களை கலாய்க்க மாட்டோம், பிடிக்காதவங்களை அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாரையுமே கலாய்ப்பார். அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார். சார் என்ன சார் அவரை கலாய்க்கணும்? ஆமாம் பாலாஜி அப்புறம் என்ன அப்படின்னுவார். ஸோ நான் அந்த வீட்டில் விசேஷம் நடிக்கும்போது எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஃபாதர் சன் அந்த படத்தில் நடிக்கிறோன்றதுனால கொஞ்சம் மரியாதையாகவே இருக்கும். சத்யராஜ் சார் சீனியர், நம்ம படத்தில் நடிக்கிற, நம்ம டைரக்ட் பண்ணுறோம், அதனால வந்து கண்ணியமான டாபிக்ஸ் மட்டும்தான் பேசுவோம். அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த சிங்கப்பூர் செல்வன் நடிக்கும்போது நானும் ஆக்டர், அவரும் ஆக்டரும் வேற ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நான் இந்த மோடுக்கு போயிட்டேன். சார் அந்த வில்லாதி வில்லன் போது அது சொல்லுங்க சார். சார் அந்த டைம்ல அந்த அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிசு கேட்குற மோடுக்கு போயிட்டேன். நிறைய அது மாதிரி சொல்லுவார். அந்த சத்யராஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல அவர்கிட்ட எக்கச்சக்க ஸ்டோரிஸ் இருக்கு, எக்கச்சக்க பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வெளில தெரியாது. நான் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மயில்சாமி சார் இறந்துட்டாரு. மயில்சாமி சார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரேண்டமாக கால் பண்ணுவார். எங்கே இருக்கீங்க அப்படின்னுவார். சார் சொல்லுங்கள் சார், என்ன ஒரு 20,000 அனுப்புங்க அப்படின்னுவார். அந்த 20,000 அனுப்பும்போது 2வது கொஸ்டின் ஏன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி கூட அவர் காசு கேட்டதே கிடையாது. ரேண்டமாக கால் பண்ணி காசு கேட்பாரு, யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் சத்யராஜ் சார் மயில்சாமி சாருக்கு பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவார். வெளிலலாம் பெருசாக தெரியாது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். மயில்சாமி சாரும் அதே மாதிரி ஒரு பர்சன் தான். எனக்கு அவர்கிட்ட தான் தெரியும். நான் ஒரு வாட்டி போயிட்டே இருக்கேன், அவர் 50,000 வச்சிருந்தார் கையில், பேக்கில் ஒரு கட்டப்பை மாதிரி ஒரு பையில் வச்சிருக்காரு. காரில் போயிட்டு இருக்கோம். அப்போ நான் டைரக்ட்லாம் பண்ணல, சும்மா போயிட்டு இருக்கோம். ரோடு போட்டுட்டு இருக்காங்க, வண்டியை நிறுத்தி அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் 500 அந்த எடுத்து கொடுத்துட்டு ஓகே வாய் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றார். நான் என்ன சார், ஆமாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க, அது பேக்கில் வச்சா என்ன அப்படின்னு. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் கையில் அந்த மாதிரி காசு வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அவர்கிட்ட ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். அங்கே வாங்குற எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு இடத்துல பெரிய அந்த கேஸ் வச்சு அங்கே வேலை செய்கிற 50 பேருக்கு சமைச்சு போடுவார். நான் அதனால தான் என் படம் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு இடத்துலையாவது மயில்சாமி சார் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சத்யராஜ் சார் அதே மாதிரி தான். நிறைய ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் வெளில பெருசாக தெரிஞ்சதில்லை. பொலிட்டிஷியன் நடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான். பட் இருந்தாலும் உங்கள் கெரியரில் இந்த மொட்டை போட்டு நடிக்கிறது, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இல்லை பரதேசி படம், பாலா சார் அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்துச்சா? லைக் நீங்கள் உங்களுடைய ஆஃபர்ஸ் எது வந்துச்சு? எனக்கு வரலையே. இல்லை எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், ஜாலியாக படம் எடுக்கணுங்க. இந்த சொர்க்கவாசல் படமே வந்து நடிக்கும் போது பயங்கர கஷ்டமாக இருந்தது. அதே படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரோல் வந்து மொட்டை போட்டு நடிக்கணும். முதல்ல நான் ஹீரோவா, இப்போ வந்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடியை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னாரு. அப்பப்போ இது மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாமே இப்போ தான் வந்து என்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து 5 to 6 years ஆகுது. இப்போது நான் கண்ணாடி போட்டிருந்தேன், ஆல் மை லைஃப் நான் கண்ணாடி போட்டிருந்தேன். இப்போ தான் எல்கேஜிக்கு அப்புறம் நான் கண்ணாடி எடுத்தேன். நான் வந்து கண்ணாடி போடாமல் ஸ்க்ரீனில் வர ஆரம்பித்தேன். அதுக்கே நான் வந்து மூக்குத்தி அம்மன்லேயே கண்ணாடி போடாமல் நடிச்சிருக்கலாம், எனக்கு பவர் இல்லை. பட் மூக்குத்தி அம்மனில் நான் கண்ணாடி வேணுன்ட்டே போட்டேன். ஏன்னா திடுதிப்புன்னு ஆடியன்ஸுக்கு நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி பதிவாயிருக்கும். அதை நான் வந்து டக்குன்னு இல்லை நான் ஹீரோ ஆகிட்டேன் அதனால் என்னை இப்படி பாருங்கன்னு காமிக்கக்கூடாது, காமிக்க முடியாது. அது வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குன்றதுனால ஸ்லோவாக வந்து 3rd ஃபிலிமில் தான் நான் கண்ணாடி எடுத்தேன். ஏன்னா அந்த படம் என்னை பற்றினது கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவை பற்றினது. அதில் நம்ம வந்து கண்ணாடி இல்லாமல் மூஞ்சி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து கண்ணாடி இல்லாமல் இப்போ தான் என்னோடய ஃபேஸில் எந்த ப்ரொஃபைல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் ப்ரொஃபைல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணுறேன். ஆடியன்ஸும் இப்போ தான் அதுக்கு நான் பழக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போ நெட்டையாவோ குட்டையாவோ இல்லைனா வந்து மொட்டை அடிச்சோ அதெல்லாம் பண்ணும்போது அது இன்னும் இதே இப்போ தான் பழகுதுன்னும் போது ஐ ஹாவ் டு டேக் அ லாட் மோர் டைம். இது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு முதல்ல ஒரு ஹீரோவாக அக்செப்டன்ஸ் இருக்கணும். அந்த அக்செப்டன்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதுக்கான பேங்கபிலிட்டி மார்க்கெட்டாக நீங்கள் உருவாக்கணும். அதெல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நெட்டையாக நடிக்கலாம், குட்டியாக நடிக்கலாம், வயசானவராக நடிக்கலாம், சின்ன பையனாக நடிக்கலாம், உடம்பு ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணலாம். இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் ஸ்பேஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பேஸாக. அது கொஞ்ச நாள் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளி அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டைரக்டர், ஆக்டர், அப்புறம் பாட்காஸ்டர், கமெண்டேட்டர் அப்படின்னு எல்லா ஏரியாலையுமே வந்து திருஷ்டி இல்லை. அதான் எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்கில். ஸோ இது என்ன அந்த சீக்ரெட் சொல்லுங்களேன். நான் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் பண்ண மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டைமில் ஐபிஎல் ஒண்டி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து ஒரு பிரேக் மாதிரி. எல்லா சம்மர்லேயும் நான் ஜாலியாக தனியாக பாம்பேயில் யாருமே இல்லாமல் என்ன நானே பார்த்துக்கிட்டு
எனக்கு நானே ஸ்பெண்ட் பண்ணிக்கிற ஹாப்பி டைம்ஸ் இருக்கும். நான் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என் டீம் இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் ஃபேமிலி இருக்கும். இப்போ சினிமாலாம் போனீங்கன்னா சினிமாவில் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு 5 பேரை கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் நான் ரொம்ப சாதாரணமாக ரூட்டடாக கிரவுண்டடாக என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிற இடம் அது. ஸோ அதனால் அந்த 2 மாதம் நான் பண்ணுவேன். கிரிக்கெட் அது எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் பண்ணுற வேலை நிறைய பேருக்கு பிடிக்குது, ரீச் ஆகுது அப்படின்றதுனால அதை நான் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே டைமில் வச்சு குழப்பிக்க மாட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் பிரேக் எடுத்துப்பேன். நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, நான் வந்து 2023 வந்து ஆகஸ்ட்டில் இந்த படம் எழுத ஆரம்பித்தேன். 2024 இப்போ நவம்பரில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நான் ஷூட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நான் இவ்வளோ டைம் எடுத்து ஒரு வேலை பண்ணுவேன். எனக்கு அர்ஜென்ட்டாக ஓடி பயங்கர ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறோம் அப்படி தோணும். ஒரு வருஷத்தில் நான் அட்லீஸ்ட் ஒரு 4 பெரிய ஹாலிடே என் ஃபேமிலியோடு எடுப்பேன். நான் ஹாலிடேன்னு சொல்லும்போது பணக்கார டேர்ம் மாதிரி இருக்கும். ஆனால் நான் இதை காசே இல்லாத போதே பண்ணுவேன். எங்கேயுமே போகிறதுக்கு இல்லைனாலும் நாங்கள் திருப்பரங்குன்றத்து பக்கத்தில் போயிட்டு எங்கேயா ஒரு இடத்துல தங்கிட்டு வரோம். ஏன்னா ஃபேமிலியாக இருப்போம் அப்படி. ஏன்னா எனக்கு அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, என் ஃபேமிலியில் எல்லாரும் கூடயும் நான் ரூட்டடாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான டைம் அதுதான். நான் அந்த மாதிரி இப்போ நான் 20 நாள் போனாலும் ஃபோனை வச்சுட்டு போயிடுவேன். இப்போ தான் நான் இன்றைக்கி தான் என் டீம் கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகிறது வந்து நான் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக போயிருந்தேன், ஃபைனலாக குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஒரு ஃபோனை கூட எடுத்துகிட்டு போகிறது 15 பேரை கூட கூட்டு போகிறதுக்கு சமம். அவ்வளோ எனர்ஜி உங்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணும். அவ்வளோ பேர் உங்ககிட்ட எடுத்துக்கிற எனர்ஜி. ஸோ நான் இப்போ 28 நாள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், 4 வாரம் அப்படி ஃபேமிலியோட போகிறோன்னா 4 வாரம் என் ஃபோனே எடுத்துகிட்டு போக மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் என் டீமில். ஸோ அது மாதிரி எனக்கு பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரேக் தான் என்னை திருப்பி ஓட வைக்கும். ஏன்னா நான் 20 வயசில் வேலைக்கு வந்துட்டேன். இப்போது போன ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து இப்போது கமல் சார் பார்த்தீங்க, ரஜினி சார் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ வருஷமாக அவங்க 50 வருஷம் 60 வருஷமாக அவங்களுக்கு எனர்ஜி பேர்ன் அவுட் ஆகலை. பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது இப்போ எனக்கு சின்ன பசங்களாம் பார்க்கும்போது சார் பேர்ன் அவுட் சார், ஐம் டேக்கிங் அ பிரேக்குன்றாங்க. ஸோ எனக்கு அந்த பிரேக்கு பேர்ன் அவுட் சீக்கிரம் வரக்கூடாதுன்றதுனால ஐ டேக் ப்ராப்பர் பிரேக், ரீசார்ஜ். தென் சம்டைம்ஸ் எனக்கு எதுவுமே பண்ண தோணாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சர்வைவல் அப்படின்னும் போது நான் அதுக்கு பிரேக்காக வச்சிருக்கேன். எதுவுமே பண்ணாமல் இருக்கிற டைமில் போய் நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறேன், எதுவுமே பண்ணாத டைமில் நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னோட வேலையாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சது தான் பண்ணுறேன். பட் ஆனால் அது வந்து தனித்தனியாக பண்ணுறேன். எனக்கு பிரேக் முக்கியம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதது இன்னொன்று. நான் ஈஸியாக ஒரு வருஷத்துக்கு 3 படம் நடிக்கலாம். ஏன்னா எவ்வளோ நாள் எடுப்பாங்க? 60 நாள் எடுப்பாங்களா? 2 மாதம். ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 4 மாதம் கொடுத்தாலும் 3 படம் நடிக்கும். எனக்கு அப்படி நடிக்க பிடிக்காது. நான் இத்தனை வருஷத்தில் மொத்தம் 4 படம் 5 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பொறுமையாக பண்ணால் தப்பு இல்லை அப்படின்றது தான். நான் பொறுமையாக பண்ணுவேன், என் ஸ்பீடில் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னால் நிறைய விஷயம் நல்லா பண்ண முடியுது. ஆனால் இப்போ எல்லாரும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ட்ரிப்பு போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் டயத்தை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ட்ரிப்பு போகிறீங்க. ஒர்க் இருந்தாலும் இப்போ பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கூட நான் 2 வாரம் பிரேக் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வேலைகளை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது உங்களோட இதில் எந்த வித பாதிப்பு ஏற்படுத்தலையா? நம்ம இல்லைனாலும் உலகம் இயங்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்ல. அதே நேரத்தில் இந்த இதெல்லாம் இருக்குது, பணம் ஒன்றும் முக்கியம் இல்லை, லைஃப் இஸ் நாட் அபவுட் மணி, இன்னும் இட் இஸ் அபவுட் மணி. மணி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை. எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனோ ஏதோ போயிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. அப்போ அந்த காலேஜில் கேட்டாங்க, உங்களோட மோட்டிவேஷன் எதனால நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? அந்த மோட்டிவேஷன் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, இந்தியா வந்து வல்லரசு ஆகணும், இல்லை பாகிஸ்தானை திருத்தணும், அதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து நாங்கள் எல்லாம் தரையில் படுத்து தூங்கணும், நாளைக்கு என் ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டில் படுத்து தூங்கணும், இதான் என்னோட மோட்டிவேஷன். அவ்வளோ இருந்தால் போதும். என் குடும்பம் போன ஜென்ரேஷனில் என்னவா இருந்ததோ அதோட பெட்டராக இருக்கணுன்றது, அதுக்கு தான் நான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ காசு ரொம்ப முக்கியம். ஆனால் அதே டைமில் இந்த ஓட்டம் எதுக்கு அப்படின்னா இந்த குடும்பம் தான் நான் சொன்னேன். அந்த குடும்பத்தோட நம்ம இல்லவே இல்லை, இன்னைக்கு ஓட்டுனே இருந்தோம் அப்படின்னா. நான் நிறைய ஆக்டர்ஸோட பசங்களாம் பார்க்குறேன். நான் சொல்கிறது லாஸ்ட் ஜென்ரேஷனில் என் வயசில் என்னோட ஒரு 2-3 வயசு சின்னவங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க. ஓகே, ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட், நான் அவங்க கூடலாம் பேசும்போது அவங்களுக்கு வேணுங்கிற டைமில் எப்போவுமே வந்து அவங்க அப்பாவோ அவங்களோட ஃபேமிலியில் அம்மாவோ அவங்களுக்கு வேணுங்கிற டைமில் எப்போவுமே அவங்க கூட இருந்ததில்லை அப்படி தோணிருக்கு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு லைஃப்பில் ஒரு ஆக்டராக இருக்கும்போது அது 40 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் 60, எத்தனை வயசானாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தான் ஹீரோவாக இருக்கீங்க. உங்களோட பையனோ பொண்ணோ ஹீரோவோட பையன் ஹீரோவோட பொண்ணாகவே இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கவே வேணாம். எனக்கு என்னோட குடும்பத்துக்கு நான் அவைலபிளாக இருக்கணும், என்னோடய ஃபஸ்ட் சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். அதெல்லாம் மீறி நான் என்னோடய வேலையை அமைச்சிக்கிறேன். அந்த வேலை வந்து கம்மி சம்பளத்துக்கு இருக்குது, அந்த டைம் எடுத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வர காசு போகுது அப்படின்னா எனக்கு ஓகே தான். என்னோட ப்ரியாரிட்டி இது, இதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் வேலையே செய்கிறேன். ஓகே, நான் இதை விட்டுட்டு நான் வேலை செய்யணும்னா நான் செய்ய மாட்டேன். எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்போ வந்து ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி
எந்த ஷூட் பிளான் பண்ணாலும் டிசம்பர் 19-20 மேலே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆஃபில் எக்ஸாம் லீவ் அது. அதில் நான் லீவ், நான் சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்திருக்கேன். எனக்கு இப்போவும் அப்படி தான். எனக்கு எதுவுமே பண்ணலனாலும் நான் வீட்டில் மேரியோ கேம் விளையாடுன்னு இருப்பேன். ஆனால் நான் வீட்டில் இருப்பேன்ல. ஸோ அதனால எனக்கு அதுதான் ப்ரியாரிட்டி. இந்த டேங்க் கல்ச்சர் அப்படிங்கிறது வெஸ்டர்ன்ல ரொம்ப பாப்புலரா. டேங்கா? டேங்க் கல்ச்சர் இல்ல, மீம்லாம் எடிட் பண்ணுவாங்க. டேங்க் அஃபென்சிவ் மீம்ஸ் அந்த மாதிரியான விஷயம் அது வந்து இந்தியாவில் எப்பவுமே எதிர்ப்பு தான் இருக்கு அந்த விஷயங்களுக்கு, அந்த மாதிரியான அஃபென்சிவ் ஜோக்ஸ்க்கு. பட் அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ 90s எண்ட்லேயே உங்களுக்கு இந்த ஃபேமிலி கை மாதிரியான அனிமேட்டட் சீரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்க இன்னும் அந்த கல்ச்சர் வந்து ஏற்றுக்காத ஒரு மனநிலை தான் இருக்கு. இந்த மாதிரி அஃபென்சிவ் ஹியூமர், அப்புறம் வந்து ரோஸ் கல்ச்சர், இதெல்லாம் பற்றி உங்களோட டேக் என்ன? இப்போ இன்னும் ஏற்றுக்கல. இப்போ என்ன சினிமா விமர்சனம் பண்ணாலே என்ன சொல்கிறாங்க, அது விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ அதுக்கான கரெக்டான முறையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் சினிமா விமர்சனத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறோம், வரைமுறை வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரில. பட் வந்துருங்க. நான் வந்து சினிமா விமர்சனம் விடும்போது அன்றைக்கி இருந்தால் இப்போ என் படத்தோட ப்ரொடியூசர் வந்து SR பிரபு, இப்போ சூர்யா சார் படத்தோட ப்ரொடியூசர் SR பிரபு, ட்ரீம் வாரியர்ஸ். இப்போ அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு கால் ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஆர்ஜேவாக இருக்கும்போது ஒரு 10 ப்ரொடியூசர் சேர்ந்து என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது, நீ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி உங்களுக்கு என்கிட்ட ஆக்சஸ் இருக்குது, நான் ஒரு FM வேலை செய்கிறேன், ஆடு கொடுக்க மாட்டேன், நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்னை வந்து என் ஆஃபீஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் இருக்குது, நான் விட்டுருவேன். ஆனால் நாளைக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ 10,000 பேர் பேசுவாங்க படத்தை பற்றி. அப்போ அவங்ககிட்டலாம் உங்களுக்கு ஆக்சஸே இருக்காது, நீங்கள் ஸ்டாப்பே பண்ண. அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி, நாங்கள் எக்ஸாக்டாக அதான் நடந்தது. ஆமாம், இன்னைக்கு எல்லாருமே தானே பேசுகிறோம். ஸோ அதனால ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஃபில்டரே கிடையாது. யாருமே இப்போ அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய ஹீரோ, அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய அப்படின்னா, இப்போ ட்விட்டரில் போய் அவர் ட்வீட் போடுறாரு, யோ சரக்கு போடுறா போய் படியா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. இல்லை நான் இதுவாக சொல்ல, அஃபென்சிவாக சொல்ல. இப்போது நம்மளுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஆக்சஸ் இருக்குது. முன்னாடி நம்ம இப்படி பேசுவோமா? இல்லை இப்போ நேரில் அமிதாப் பச்சனை பார்த்தா கூட நீங்கள் அப்படியே பேசுவீங்க. என்னதான் ட்விட்டரில் அப்படி போடுறாங்க, ஹலோ சார் ஒன் செல்ஃபி சார் அப்படி சொல்லி கேட்போம். ஸோ இப்போ அனானிமிட்டி இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கு. ஸோ இந்த கல்ச்சர்லாம் சீக்கிரமே வரும் தான் நினைக்கிறேன். இன்னும் few yearsல வந்துடும். சார், உங்களோட படங்கள்ல வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் தர மாதிரியான கதாபாத்திரங்கள் அதிகமா இருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு பெண்களோட இம்பாக்ட் என்ன சார்? தாயாய், தமக்கையாய், மனைவியாய், தோழியாய், திஸ் விமென்ஸ் டே அப்படின்னு. ஸோ உட்காந்துருங்க ப்ளீஸ். பெண்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னன்னா கிடைக்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம எப்படி இல்லைன்னா இருக்க முடியும் சொல்லுங்களேன். எனக்கு இதுல இந்த தாயாய் தமக்கையா சொன்னல, எனக்கு அதெல்லாம் வந்து செம்ம கடுப்பாகும். ஏன் இது எதுவாவது இருந்தாதான் நீ மதிப்பியா? எதுவாகவே இல்லை, நீங்க யாரோ, எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ நான் உங்களை மதிக்கணும், இல்லைன்னா உங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி, உங்களை அவர்ஷனா நீங்க என்ன பாக்குற மாதிரி நடந்துக்க தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு நீங்க போட்டோ பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஃபுல்லா தங்கச்சி, அம்மா, சிங்கிள் மதர். என் வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் என்னோட பெரிய தங்கச்சி கிட்ட தான் இருந்தது. நான் ஒய்ஃப், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நிறையா பெண்கள் வந்து எனக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நிறையா என்னை வந்து திருத்தியிருக்காங்க, நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அவங்கள சும்மா வந்து இப்படி நடந்து இப்படி போயிட்டு அம்மா மிஸ் அப்படின்னு பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. கொஞ்சம் நல்லா டீசெண்டாக எழுதணும்னு நினைப்பேன். நான் நடித்த படங்களில் எனக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. அட்லீஸ்ட் நான் எடுக்கிற படங்கள்ல என்னால் அதை எடுத்துக்க முடியுது, நான் அதை பண்ணுறேன். ஸோ எனக்கு அது மாதிரி பண்ணுற படங்களோ இல்லை எழுதுகிற கேரக்டர்ஸோ என்னோட படங்கள் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் இப்போ ஒரு வாட்டி நான் ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணுறதுக்கு கதை எழுதியிருக்கேன். அப்போ நான் வந்து 2 நாளில் ஊர்வசி மேம் கால் பண்ணேன். அந்த பெரிய ஹீரோ அவருக்கான சீன் வரல, ஆனால் ஊர்வசி மேம்க்கான சீன் வருது எனக்கு. நான் சொன்னேன், மேம் நான் யாருக்கு படம் பண்ணாலும் உங்களுக்கு தான், ஏன்னா எனக்கு அதுதான் டிஃபால்ட்டாக வந்து விமன் கேரக்டர் வந்து எனக்கு, ஏன்னா எனக்கு அவ்வளோ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் இப்போ வந்து இது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னால சொல்கிறேன், நிறைய இந்த காலேஜ் பசங்க கிட்ட பேசும்போது, இல்லைனா இந்த யங் க்ரௌடுக்கு பேசும்போது, 2024 இருக்கோம், பயங்கரமாக டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் தாட்ஸ் வந்து ரொம்ப பழைய பின்னாடி தாட்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு எங்கேயோ வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு இந்த யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் தெம் எனி திங், ஜஸ்ட் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். அவங்க இரிட்டேட் பண்ணுற விஷயங்களை பண்ணாதீங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் பெண்கள் உங்களுக்கு எப்படி மீன் பண்ணுறாங்கன்னு, இப்போ நம்ம படத்தில் வந்து சொல்கிறது வந்து நான் இது சொல்லியிருக்கேன் வேறு இடத்துல. ஜப்பான்லேருந்து வரும்போது நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஃப்ளைட்டில் வந்து தெலுங்கு படம் ஏதோ சும்மா பார்க்கறதுக்காக ஏதோ இருந்தது பார்க்குறேன். அதில் வந்து ஹீரோயின் பின்னாடி போயிட்டுருக்காங்க. அது வந்து ஆரோஸ்ட் வாட் இஸ் திஸ்னா இந்தியன் ஃபில்ம், வாட் இஸ் இ டூயிங், இஸ் பர்சிங் இஸ் லவ், ஓ ஸோ பேட், ஸோ நாட் ரைட் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழக்கமே இல்லை, அது நம்ம காலகாலமாக இதையே பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய ராங் திங்ஸ்லாம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம எடுக்கிற படத்தில்
நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கிற இடங்கள்ல அதை வந்து காமிக்கலாம், நல்லா எழுதலாம் அப்படின்றது தான். GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Hotel Sambar, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர்.